ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் செஞ்சது என்னென்னா இட்லி உப்புமா தான். ரவை உப்புமா பிடிக்குமா இட்லி உப்புமா பிடிக்குமான்னு கேட்டால் கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு இட்லி உப்புமா தான் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரவை உப்புமா புளி பசித்தாலும் புல்லை தின்னாதுங்கிற மாதிரி, ரவை உப்புமா சும்மா கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்கிற மாதிரி, ஹாஸ்டல்லலாம் ரவை உப்புமா எப்போ போடுறாங்களோ அப்போ நான் பட்னி தான். அன்னைக்கு நான் சாப்பிடவே மாட்டேன். அப்படின்னா அது அது ஏன் நான் வெறுக்கிறேன் அப்படின்னே தெரியாது. ஒரு சில ஃபுட்டு நமக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒவ்வொரு ஃபுட்டு இருக்கும். எனக்கு இந்த உப்புமா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரவை உப்புமா. ஆனால் எனக்கு இந்த இட்லி உப்புமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி காலையில் இட்லி உப்புமா தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதை பேக் பண்ணி எடுத்தாச்சு. மதியத்துக்கு பீட்ரூட் ரைஸும் கொஞ்சம் சில்லியும் எடுத்தாச்சு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பச்சை காய்கறிகளோட தயிர் கலந்து சாப்பிட பிடிக்கும்? இந்த துருவன பீட்ரூட் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் தயிரும் லைட்டாக உப்பும் போட்டு எடுத்துகிட்டு போய் அதை சாப்பிட்டேன் ஸ்கூலில். எப்பயும் போல் மோர் இருக்கும். லெமன் ஜூஸ் தம்பிக்கு போட்டதில் கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் சில்லியும் இதுவும் தான், பீட்ரூட் ரைஸும் இருக்குது. இதுதான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்சு. எத்தனை பேர்த்துக்கு இட்லி உப்புமா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃபேவரட் என்ன, இட்லி உப்புமாவா இல்லை ரவை உப்புமாவா அப்படின்னும் கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, மோர் எல்லாமே பேக் பண்ணி தண்ணியெலாம் 2 பாட்டில் பிடிச்சி வச்சுருந்தேன். அதையும் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயாச்சு. ஸ்கூலுக்கு இன்றைக்கி என்ன ஒர்க்கு அப்படின்னா, என்னோடய கிளாஸில் ஒரு சில குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரியல. தமிழ் கூட எப்படியோ ஒன்று ரீட் பண்ணுறாங்க. அப்படின்னா எழுத்து கூட்டி கூட நான் தமிழ் ரீட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கிலீஷ் ரீட் பண்ண சுத்தமாகவே தெரியல. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், சவுண்ட்ஸ் வச்சு ஒவ்வொரு லெட்டருக்கும் சவுண்ட்ஸு, ஆல்ஃபபெட் சொல்லாமல் அதனுடைய சவுண்டை சொல்லி ப்ராக்டிஸ் கொடுத்தேன். இந்த மாதிரி போன வருஷம் என்னோடய கிளாஸில் நான் சவுண்ட்ஸ் வச்சு சொல்லி கொடுத்து என்னோடய குழந்தைங்க எல்லாருமே, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கிலீஷ் ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வருஷமும் நாம் அதையே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே யார் யாருக்கு ரீட் பண்ண தெரியலையோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக நான் சவுண்ட்ஸ் தான் ரீட் பண்ண வச்சேன். அதில் ஒரு பாப்பாலாம் அழ ஆரம்பிச்சிட்டா. நான் அப்புறம் அவகிட்ட சொன்னேன், கண்ணு இங்கிலீஷ் நமக்கு ஃபாரின் லாங்குவேஜு, அதை நம்ம கற்றுக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் சவுண்ட்ஸ் வச்சு நீ படித்த அப்படின்னு சொன்னால் நீ ஈஸியாக இங்கிலீஷை ரீட் பண்ணிக்கலாம், நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அந்த பொண்ணை மோட்டிவேட் பண்ணி கடைசியாக சூப்பராக அவள் அன்னைக்கு கொடுத்த ஆல்ஃபபெட்ஸை சூப்பராக ரீட் பண்ணி காமிச்சா. எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்துச்சு.